வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் டிஜிட்டல் மயமாகும் நடவடிக்கை இன்று அங்குரார்ப்பணம். கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கும் மசாலா விற்பனை நிலையங்கள் குறித்து ஜனாதிபதி விசேட கவனம். டிக்கெட் இன்றியும் பொதிகளின்றியும் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் நீடிக்கிறது. திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்க போலீசார் தயார். 2023 ஆண்டில் தெங்கு செய்கையை முதற்தர ஏற்றுமதி பயிராக மாற்ற திட்டம். கலிபோர்னியாவின் பல மாநிலங்களில் மக்களின் அன்றாட நடவடிக்கையை பாதித்துள்ளது கடும் பனிப்பொழிவு. எமது நாட்டு தொலைக்காட்சி வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தை ஏற்படுத்தும் வகையில் தொலைக்காட்சி ஒளிபரப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. தெளிவான காட்சிகளுடன் எதிர்காலத்தை பார்ப்பதற்கு இலங்கை தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே இதன் நோக்கமாகும். தொலைக்காட்சி ஒளிபரப்பு அனலாக் முறையிலிருந்து டிஜிட்டல் முறைக்கு பூகோள ரீதியில் மாறி வருகிறது. இதற்கமைய அனலாக் ஒளிபரப்பு முறைகள் படிப்படியாக குறைவடைந்து தொழில்நுட்ப பிரவேசத்துடன் டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது. இதன் கீழ் அனலாக் ஒளிபரப்பு தொகுதியை பராமரித்தல் மற்றும் அதிகரித்து வரும் மேலதிக தொலைக்காட்சி அலைவரிசைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சவாலுக்கு தொலைக்காட்சி டிஜிட்டல் மயப்படுத்தும் முறையானது சிறந்ததொரு பதிலை வழங்கும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை. ஜப்பான் நிதி உதவியின் கீழ் அமுல்படுத்தப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலம் அரசு ஒளிபரப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிக சிறந்த பலன் கிடைக்கிறது. தொலைக்காட்சி ஒளிபரப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் திட்டத்தின் உத்தியோகபூர்வ அங்குரார்ப்பணம் ஊடக அமைச்சர் டலா சலஹா பெருமவின் தலைமையில் இன்று இரவு 7 மணிக்கு கொழும்பில் இடம்பெறவுள்ளது. மசாலா பொருட்கள் மற்றும் அது சார்ந்த உற்பத்திகளினுடைய விற்பனை நிலையத்தின் ஆதிவெல கிளைக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கண்காணிப்பு விஜயம் செய்தார். கிராமங்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சி திட்டத்துக்காக மேமுடை பகுதிக்கு வருகை தந்தபோது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே விற்பனை சபையை மீண்டும் செயற்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார். பின்தங்கிய பகுதி விவசாயிகளின் உற்பத்திகளின் விற்பனை மற்றும் ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளுக்கு தீர்வாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மசாலா பொருள் விற்பனை நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 1972 ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஜனாதிபதியின் அவதாரத்துக்கு உட்படும் வரை ஆவணங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவே காணப்பட்டது. விவசாயிகளுக்கு உயர்ந்தபட்ச விலை, நுகர்வோருக்கு நிவாரணத்தை போன்று சிறந்த தரமான மசாலா பொருட்களையும் அது சார்ந்த உற்பத்திகளையும் வழங்குதல், வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், சந்தை நிலவரங்களை முன்னெடுத்தல், போஷாக்கு மற்றும் சிறந்த தரத்தை பேணுதல் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களை அடிப்படையாக வைத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மசாலா பொருள் விற்பனை சபை 4 மாதங்கள் போன்ற குறுகிய காலத்திற்குள் பத்திரமுல்ல, மாதிவெல, நுகேகுட, தம்பஹின்ன, ரத்னபுரி, கலவான, கிரியல்ல, கொட்டாமுல்ல மற்றும் பல்லேபெத்த ஆகிய நகரங்களில் 10 கிளைகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. 11வது கிளை எதிர்வரும் 31ஆம் தேதி செவனகல் நகரில் திறந்து வைக்கப்பட உள்ளது. உள்ளூர் மசாலா பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தற்போது நைஜீரியா, பிரான்ஸ், ரஷ்யா, கலிபோர்னியா, பங்களாதேஷ், ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இந்நாட்டின் தேயிலை கைத்தொழிலை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக சிலோன் டீ எனும் வர்த்தக நாமத்தை பாதுகாக்க எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். சிறிய தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். சிறிய தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர் கௌரவிப்பு நிகழ்வு பத்திரமுல்ல அப்பேகம வளாகத்தில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. 25 ஆண்டு சேவையை பூர்த்தி செய்த ஊழியர்கள் இங்கு கௌரவிக்கப்பட்டனர். இலங்கையின் பெருந்தோட்டத்துறை அபிவிருத்திக்கும் விவசாயத்துறையின் மேம்பாட்டுக்கும் எவ்வாறான சவால்கள் வந்தபோதிலும் அரசாங்கம் என்ற வகையில் அர்ப்பணிப்புடன் உயர்ந்தபட்சம் செயற்படுவோம். சம்பிரதாய பூர்வமாக இடம்பெறுகின்ற பயிற்சிகளுக்கு மேலதிகமாக எமது நாட்டில் தேயிலையை நட விருப்பமுள்ள எந்த ஒரு நபருக்கும் தேயிலை செடிக்கான கொம்போட்டுரத்தை வழங்க நடவடிக்கை எடுப்போம். சிலோன் டீ எனும் பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஒருபோதும் நாம் இடமளிக்க மாட்டோம். எதிர்காலத்திலும் இது தொடர்பாக கவனம் செலுத்துவோம். சிலோன் டீ எனும் வர்த்தக லாபத்தை பாதுகாக்க உயர்ந்தபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்படும். 2023 ஆண்டளவில் தெங்கு சேவையை இந்நாட்டின் முதற்தர ஏற்றுமதி பயிராக மாற்றப்போவதாக தெங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சாரங்க அழகப்பெரும தெரிவித்துள்ளார். வரலாற்றில் அதிகூடிய அறுவடை இவ்வருடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய ஹத்வனி பாய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
අපේ රටේ පොල් ගස් මිලියන 60ක් මේනකොට තියෙනවා. எமது நாட்டில் 60 மில்லியன் தென்னை மரங்கள் காணப்படுகின்றன. வருடாந்தம் சுமார் 2800 மில்லியன் தேங்காய்கள் பறிக்கப்படுகின்றன. இவ்வருடத்தில் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு சுமார் 3200 மில்லியன் தேங்காய் அறுவடை கிடைத்திருக்கிறது. தேங்காய் விலை குறித்து பேசும்போது தெங்கு உற்பத்தியாளர்கள் மத்தியில் நிலையான விலை பேணப்பட வேண்டும். மறுபுறத்தில் நுகர்வோரும் கைத்தொழிலாளர்களும் பாதிக்கப்படவும் கூடாது. தெங்கு உற்பத்தியாளர்கள் சிறந்த அறுவடையை பெறுவதற்காக அதற்கு தேவையான உரம், நீர் மற்றும் அதனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் இருந்தும் நீங்கியுள்ளனர். கூடிய லாபத்தை பெறுவதனால் பிரச்சனைகள் தோன்றுகின்றன. விலையை கட்டுப்படுத்துவதற்காக நிறுவனங்களினால் பிரதான நகரங்களில் தேங்காய் விற்பனை நிலையங்களை ஸ்தாபிக்குமாறு அமைச்சு மட்டத்தில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாரம் தேங்காயின் விலை 53 ரூபாவாக காணப்படுமாயின் மட்டையை அகற்றுவதற்காக ₹1.50 செலவாகிறது. கொழும்புக்கு எடுத்து வருவதற்காகவும் செலவு செய்ய வேண்டியுள்ளது. 2023 ஆண்டளவில் 2000 மில்லியன் பேரை இத்துறையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம். இதனால் முதல் தர ஏற்றுமதி பயிராக தெங்கு செய்யை மாற்றி அமைப்பதே எமது இலக்காகும். புகையிரத நிலைய பொறுப்பாளர்களின் சங்கம் அமுல்படுத்தியுள்ள பணி பகிஷ்கரிப்பானது 5வது நாளாகவும் இன்று இடம்பெறுகிறது. இதனால் எரிபொருளை எடுத்து செல்லும் நடவடிக்கையிலிருந்து புகையிரத ஊழியர்கள் விலகியுள்ளதோடு கொலன்னாவிலிருந்து விமான நிலையம் வரையிலான எரிபொருள் எடுத்து செல்லும் நடவடிக்கையும் இன்று இடம்பெறவில்லை. குறித்த பிரச்சினை தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமவோடு புகையிரத தொழிற்சங்கங்கள் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளன. புகையிரத நிலைய பொறுப்பாளர்களின் சங்கம் 25 கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து கடந்த 23ஆம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்தது. அன்று முதல் வழமையான புகையிரத டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படாமை, பொதிகளை ஏற்றுக்கொள்ளாமை போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க நிலைய பொறுப்பாளர்களின் சங்கம் நடவடிக்கை எடுத்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்றைய தினத்தில் குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக புகையிரத பொது முகாமையாளருக்கும் புகையிரத நிலைய பொறுப்பாளர்கள் சங்கத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. எவ்வாறாயினும் குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததாக புகையிரத நிலைய பொறுப்பாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. புகையிரத பொது முகாமையாளர் குறித்த பிரச்சினை தொடர்பாக நடுநிலை வகிக்கவில்லை என புகையிரத நிலைய பொறுப்பாளர்களின் சங்கம் குற்றம் சுமத்துகிறது. எனினும் குறித்த சங்கத்தின் ஒரு சில கோரிக்கைகள் நியாயமற்றதாக காணப்படுவதுடன் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற இணக்கம் தெரிவித்ததாக புகையிரத பொது முகாமையாளர் தெரிவிக்கிறார். எவ்வாறாயினும் குறித்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு கிட்டவில்லை என தெரிவித்து புகையிரத நிலைய பொறுப்பாளர்களின் சங்கம் அவர்களது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுத்தது. இதற்கமைய பொதிகளை பொறுப்பேற்காதிருக்கவும் டிக்கெட்டுகளை விநியோகிக்காதிருப்பதற்கும் மேலதிகமாக எரிபொருள் எடுத்து செல்லல், பிரீமா கோதுமைமா ஹோல்சிம் நிறுவனத்திற்கென சுண்ணாம்பு எடுத்து செல்லல் போன்ற சேவைகளில் இருந்து ஒதுங்குவதாக குறித்த சங்கம் தெரிவித்தது. இதற்கிடைவாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு எரிபொருளை எடுத்து செல்லும் நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினத்தில் கொல்னாவ எண்ணெய் தொகுதியிலிருந்து எரிபொருளை ஏற்றிய புகையிரதமும் விமான நிலையத்துக்கான எரிபொருளை எடுத்து செல்லும் புகையிரதமும் சேவையில் ஈடுபடவில்லை. எவ்வாறாயினும் டிக்கெட்டுகளை விநியோகிக்காமையினால் புகையிரத நிலையத்துக்கு நாளாந்தம் ₹5 மில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பமாகிய கடந்த 23ஆம் தேதி முதல் இதுவரையில் ₹20 மில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு டிக்கெட்டுகள் விநியோகிக்காமை குறித்து பயணிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இசை நிகழ்வுகளை நடாத்துவது குறித்து நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 458 கொரோனா தொற்றாளர்கள் நேற்று இனங்காணப்பட்ட நிலையில் 17 கொரோனா மரணங்களும் பதிவாகின. திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இரவு 10 மணி வரையும், வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் அதிகாலை 1 மணி வரையும் திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு அனுமதி கிடைக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நள்ளிரவு 12:30 மணி வரை இசை நிகழ்ச்சிகளை நடாத்த முடியும். திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய நடாத்த வேண்டும். அதன் பொறுப்பை இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் ஏற்க வேண்டியுள்ளதுடன் தேவை ஏற்படின் பிராந்திய சுகாதார வைத்திய உத்தியோகத்திடமும் ஆலோசனைகளை பெற வேண்டும். இசை நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு ஒலிபெருக்கிகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் அலுவலகம் தெரிவிக்கிறது. கொரோனா தொற்று காரணமாக நீண்ட காலமாக இசை நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் 458 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட நிலையில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,84,107 அதிகரித்துள்ளது. 9,522 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுகின்றனர். 5,59,684 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். தற்போது கட்டுப்படுத்தப்பட்ட கொரோனா நிலையை அவ்வாறே பேடுவதா என்று தீர்க்கமானதொரு கட்டத்தில் நாம் தற்போது உள்ளோம். சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத நிலையையும் அவதானிக்க முடிகிறது. இவற்றின் மூலம் அச்சுறுத்தல் நிலை மேலும் அதிகரிக்கலாம்.
ஏற்படலாம். நாடு என்ற வகையில் இந்த அச்சுறுத்தல் மேலும் அதிகரித்தால் அடுத்த வருடம் பாரிய தொற்றுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். இவ்வாரத்தை மிகவும் பொறுப்புடன் கழிக்க வேண்டும். கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,89,85,385 பேர் முதலாவது டோஸையும் 1,38,38,33,773 பேர் அதன் இரண்டாவது டோஸையும் பெற்றுள்ளனர். 35,50,824 பேர் மூன்றாவது டோஸை பெற்றுள்ளனர். தடுப்பூசிக்கு எதிராக திட்டமிட்டு செயற்படுகின்ற குழுக்களும் உள்ளன. சமூக வலைதளங்களில் வெளியாகின்ற தகவல்களினால் பெரும்பாலானவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதிலிருந்து தூரமாகின்றனர். சிறுவர்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் இவை பெரிதும் தாக்கம் செலுத்துகின்றன. எமது நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியிலும் இந்த நிலை காணப்படுகிறது. கொரோனா தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கையையும் இவ்வாறு திட்டமிட்ட குழுக்கள் சீர்குலைக்க முயற்சி செய்கின்றன. போலி, உண்மைக்கு புறம்பான தகவல்களை செவி மடுப்பதிலிருந்தே மாற வேண்டும். விஞ்ஞான ரீதியில் சிந்தித்து பாருங்கள். ජීවිතය අවදානමකට ලක් කරගන්න එපා කියන එක. மெதிரிகிரிய குசும்போக்குன பகுதியில் 9 வயது ஆண் பிள்ளையொன்று பாதுகாப்பற்ற விவசாய கிணற்றில் விழுந்து உயிரிழந்தார். குசும்பொக்குன கிராமத்தை வசிப்பிடமாக கொண்ட HK சமந்து கவிந்து சந்துருவான் குமார் எனும் சிறுவனை இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்தார். இந்த சிறுவன் குசும்பொக்குன ஆரம்ப பாடசாலையில் 4ஆம் தரத்தில் கல்வி பயில்கிறார். பாடசாலை விடுமுறை காரணமாக விளையாடிக் கொண்டிருந்த இந்த சிறுவன் பந்து கிணற்றில் வீழ்ந்துள்ளதனால் அதனை எடுத்து தருமாறு பல தடவைகள் தந்தையிடம் கூறிய போதிலும் அது நிறைவேறாவினால் பெற்றோர் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் கிணற்றில் இறங்கி பந்தை எடுக்க சிறுவன் முயற்சி செய்துள்ளான். எவ்வாறாயினும் பந்தையும் எடுத்து வர முயற்சித்த போதும் பரிதாபகரமாக சிறுவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்தார். உயிரிழந்த சிறுவனின் சடலம் மெதிரிகிரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை இடம்பெறவுள்ளது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.